வாதாட வந்த தசரதன் தான் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தன்னுயிரை தியாகம் செய்கிறார். அவர் அதை வலியுறுத்தி சொன்னார். வாய்மையும் மரபும் காத்து மண்மையில் துறந்த வள்ளல் தூய வன்மை. தன் உயிரை தியாகம் செய்கிறார். அந்த கருணாம்சன் வாழ வந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அதே போல தவறான நீதி கொடுத்து விட்டேன், இந்த பெண்ணுக்கு பெண் கேட்கிற நீதிக்கு என் உயிர் தான் பரிகாரம் என்று தன் உயிரை கொடுக்கிறார். ஆகவே 2 பேரும் தியாகம் செய்து தங்களுடைய உயிரை என்னுடைய மகளிர் என்று சொல்ல எதை தியாகம் செய்கிறார் தெரியுமா? தன் மகன் உயிரை தியாகம் செய்கிறார். பெருமக்களை நெஞ்சில் கைவிட்டு சொல்லுங்கள், எங்களை தியாகம் செய்வது உயர்ந்ததா, எங்கள் பிள்ளைகளை தியாகம் செய்வது உயர்ந்ததா என்று பார்த்தார். கடந்த ஞானியரும் கலப்பரோ தம் முதல்வர் வேட்காதல். எல்லாவற்றையும் துறந்து சென்றவர்களாலும் பிள்ளைகள் மீதான காதலை துறக்க முடியாது. எத்தனை பிள்ளைகளை பலி கொடுத்த பெற்றவர்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் எல்லாரும் வாழ்ந்து விடுகிறார்கள். காணாமல் போன குழந்தைகள் வரமாட்டார்களா என்று எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு முன்னால் அட்டைகளை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக தெரிகின்ற பெற்றோர்களை நினைத்து பார்த்திருக்கிறோமா? அந்த பிள்ளைகளை பெரிய தியாகம். குழந்தை தன் பிள்ளையை எனக்கு மகா விக்ரமூர்த்தி சொல்லுவார், பிள்ளையை ஏன் வளர்க்கிறோம் தெரியுமா என்றால், என் மீது இருக்கிற சுயநலம், நான் நீண்ட காலம் வாழுவேன் நான் இறந்ததற்கு பிறகு வாழக்கூடிய என் எச்சம் என்பதனால் அந்த ஆசை வருகிறது என்றால், குழந்தைகளை இழப்பது என்பதுதான் தன்னை இழப்பது கொடுமையான காரணத்தினாலே மன்னையை கண்ட சோழன் தான் தசரதனை விடவும் பாண்டிய நெடுஞ்செழியனை விடவும் தியாகத்தில் மிகவும் சிறந்தவன் என்கின்ற 2வது தர்க்கத்தை முன்வைக்கிறேன். இனி நான் காவியத்துக்குள் வருகிறேன். நான் அதிகமாக எல்லாம் பேசவில்லை. 2 களங்களை மட்டும் எடுத்து காட்ட விரும்புகிறேன். பெரிய புராணத்திலே தர்மத்திலே எங்கே இந்த மன்னிதன் சோழனுடைய காவியத்தை சேர்க்கிறார். அவர்களைப் போல தசரதன் ராமாயணத்தில் ஒரு தலைமை பாத்திரம், பாண்டிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கிய பாத்திரம், மன்னிதி கண்ட சோழன் பெரிய புராணத்தில் பாத்திரமா, ஒரு கதாபாத்திரமா? இல்லையே. 63 நாயன்மார்கள் வருகிறானா? தொகையடியார்கள் வருகிறானா? இல்லையே. எங்கே வருகிறான்? பிரசாந்தன் அவர்களே, எப்பொழுது பட்டிமந்தவர் தலைப்புக்கு ஒரு பாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அது கட்டாயமாக காவியத்தினுடைய தலைமை பாத்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. ஆகவே நீங்கள் அதை ஒரு காரணம் காட்டி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க. நான் சொல்லுவதன் நோக்கம் என்ன என்றால், எந்த இடத்தில் சேர்க்கிறார்கள் வைக்கிறார் என்ற முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக திருநகர சிறப்பில் வைக்கிறார். ஒரு நகரத்துக்கு என்ன சிறப்பு என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள் காவியத்தில். நல்ல வடிவான மலை, நல்ல அழகா வளைஞ்சி நெளிஞ்சு ஒரு ஆறு, நல்ல பூங்கா, அழகான கடற்கரை. இதைத்தானே நகர சிறப்பாக பார்க்கிறோம். அழகு, தாம்பீகம், பொலிவு, தோற்றம் இவையெல்லாம் ஒரு நகரத்துக்கு சிறப்பில்லை. நகரத்துக்கு சிறப்பு நீதிதான் என்பதை காட்டுவதற்காக திருநகர சிறப்பிலே மன்னிதி கண்ட சோழன் தலையை வைக்கிறார்கள். ஏன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சபை? எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? இவ்வளவு இலக்கிய ஆணைக்குள் வைத்து பார்ப்போம். கம்பராமாயணத்தில் மிகச்சிறந்த அறிஞர் யார்? செந்தமிழ் சொல்லி லலீசனா, இல்லை பேராசான் கதிராமசேகரனா, இல்லை கம்பபாரதியா? இதுக்கு ஒரு ஆணைக்குழு. இதே கொஞ்சம் பேர் 1000 பேர் ரேஸ் மண்டபத்தை புக் பண்ணி இது பேரை பார்த்தாலே கம்பபாரதி, கம்பக்கடல், அவை பேர் காட்டும். இவர் தான் கம்பராமாயணத்தின் ஸ்காலர். இவர் 3 பேரை வாசித்து பாருங்க. பெரும்பாலும் தீர்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு. ரதம் விட்டவர் என்றதுக்கு இவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவருடைய குலப்பெயர். பெயரிலே நீதி வைக்கிற ஆள் நம்ம ஆள், மனு நீதி கண்ட சோழன். சும்மா மலிவான வாதமாக வைக்கிறேன் என்று சபையில் தயவு செய்து நினைக்க வேண்டாம். சேர்க்கிறாருடைய பதிவு ஔவையார் சங்ககாலத்தில் ஒரு ஔவையார் இருந்தார். எனக்கு ஒரு ஐயம், இந்த மனுநீதி கண்ட சோழன் என்பதிலே இந்த நீதி யாரோட சேர்க்கிறது? மனுவோடு சேர்க்கிறது. நீதி சொல்லுவேன்.
உங்களை போன்ற ஒருவர் கேட்பார் தெரிந்துதான் சேர்க்கிறார். அன்றைக்கு எழுதி வச்சிருக்கார். எப்படி சொல்கிறார்? கொச்ச ஆள் குவளையம் சூழ்ந்தார். பொதுவாக உலகத்தை சமுத்திரம் ஆழி சூழ்ந்திருக்கும், கடல் சூழ்ந்திருக்கும். செட்டிலார் சொல்ற சிலேடையாக கொற்ற ஆழி. இந்த மண்ணீதியினுடைய இந்த சோழனுடைய கொற்ற சக்கரம், வெண்கொற்ற சக்கரம், அவனுடைய குடையின் நீதியும் இந்த சமுத்திரத்தை உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. கொற்ற ஆழி குவளையம் சூழ்ந்திட சொற்றம் நீக்கிய செம்மையின் மெய்மானு பெற்ற நீதியும் தன்மையராக்கினார். அதாவது இவ்வளவு காலமும் நீங்க சொன்ன மனுஸ்மிருதி என்று அவருக்கு எழுதிய பெயரை வைத்துக் கொண்டு மண்ணீதி மண்ணீதி என்று சொன்ன பெயரை இந்த சோழன் வந்து இப்பொழுது தன்னுடைய பெயராக்கி விட்டாரே என்று சேர்க்கிறார் சொல்கிறார். அவ்வளவு தூரம் ஆழமுடையதாக நிறைவாக மட்டும் ஒன்று சொல்லி நான் என்னுடைய வாதங்களை நிறைவு செய்கிறேன். பெருமக்களே, அரசனுக்கு நிர்வாக பதவியில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று நிர்வாக கடமைகளை, குடும்பத்தை குழப்பிக் கொள்வது. வீட்டு பெண்கள், வீட்டு உறவினர்கள் அவர்களுடைய என்றைக்கு நிர்வாகத்தில் அரசு நிர்வாகத்திற்குள் அது வந்து விடுகிறதோ அங்கு குழம்பிவிடும். கைகேயினுடைய செயற்பாடும் அதை காட்டுகிறது. பாண்டிய நெடுங்கலின் தவறான முடிவெடுத்ததற்கு அந்த விளக்கத்தை நீங்களே என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகவே இந்த குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். தன்னை தன் சுற்றத்தவர்களால் தவறு வராமல் நீதி பரிபாலனம் செய்வோம் தான் சரியானவன். எங்களை பொறுத்தவரைக்கும் மண்ணீதி சோழன் இல்லை, சடங்குகள் வேள்விகள் மூலம் பிராயச்சித்தம் செய்வது அறம் என்று மெத்த படித்தவர்கள் சபையில் இருந்து சொல்கிறார்கள். மன்னா, நாங்கள் பிராயச்சித்தம் செய்வதுதானே அறம் என்று சொல்கிற பொழுது அந்த ராசா கேட்கிறார், நான் அந்த அறமே பேசவில்லை, சரக்கு. நீங்கள் சொல்கின்ற பொய்யை நான் கேட்கலாமா? இன்றைக்கு நான் கேட்டுவிட்டு இன்னொரு உயிர் போகிற பொழுது நான் அவர்களை தண்டிக்க முடியுமா என்று கேட்கிற பொழுது அந்த நீதியை பாருங்கள். தன்னால் தன் உங்களுடைய வாதத்திலே ஒரு இடையூறு வரும். மந்திரிமார்கள் அரசனுக்கு புத்தி சொல்கிற பொழுது இது தற்செயலாக நடந்தது, இந்த பிராயச்சித்தம் செய்தால் அது நீதியாகும் என்று சொல்கிறார்கள். இவன் அதை சடக்கு என்கிறான். இப்போ நான் கேட்கிறேன், அப்போ மன்னிதி சோழனுக்கு கீழே இருந்த மந்திரிமார்கள் எல்லாம் பொய்யர்களா? இல்லை, நீதி தெரியாதவர்களா? நீதியாசர்களே, அவன் நீதி தெரிந்தவர்கள், சந்தேகமே இல்லை. அப்படியானால் அவர்கள் சொல்லுகிற நீதியை இவன் ஏன் ஏற்கவில்லை? நீதியரசர்களே, தங்களுக்கு தெரியாதல்ல, தாங்கள் சபைக்காக கேட்கிறீர்கள் என்று நன்றாக தெரியும். நீதி என்பது ஒற்றை பரிமாணம் உடையது அல்ல. நீதி என்பது சடங்குகள், நாட்டு சட்டங்கள், பிராயச்சித்தங்கள் இவற்றை கொண்டது. இவற்றை விட மேலே உயர்ந்த நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு அறம் என்று பெயர். எந்த நாட்டுக்கும் இன்னும் சொல்ல போனால், பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், பெரியவர் புரிந்து கொள்வார்கள். திருக்குறளிலே பொருட்பாலிலே பேசப்படுகின்ற நீதி என்பது கொலையை அங்கீகரிக்கிறது அரசனுக்கு. ஆனால் அறத்துப்பால் அறம் என்பது அப்படி இல்லை, அது அதை விட உயர்ந்தது. இந்த மந்திரிமார் எல்லாரும் அரச குழந்தை வழிபாட்டினால் பிறந்தவன், அடுத்த மன்னன், இவனை காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற ஒரு பற்றோடு அந்த நாட்டு சட்டங்கள், பிராயச்சித்தங்கள், சமய சம்பிரதாயங்களுக்கு உள்ளடங்கி சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லத்தக்கதாகவும் இதற்கு மேலான அங்கே கம்பராமாயணத்திலே அந்த மன்னன் சொன்னது போல, ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் என்று அந்த முனிவன் சொன்னது போல, ஈரில்லாத நல்லறத்தை பார்த்து தன்னை சார்ந்தவர்கள் பற்றோடு சொன்னாலும் அதை கலந்து நீதி செய்தவன் மனுநீதிகண்ட சோழன் என்கிற காரணத்தினால் இன்றைய ஆணைக்குழுவில் மனுநீதிகண்ட சோழன் தான் சிறந்த நீதிக்காக தியாகம் செய்யும் என்று தாங்கள் தீர்ப்பை வழங்கி உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன்.